அன்பின் பிதாவே, காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை காத்து கொண்டீர். தேவைகள் எல்லாம் சந்தித்தீர். எங்களோடு கூட இருந்தீர். வழி நடத்தினீர். அதற்காமை துதிக்கிறோம். பாதுகாத்தீர். அதற்காமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாது காத்து வருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறான், ஸ்தோத்தரிக்கிறான். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புஸ்தகம் யாக்கோபு. இது இயேசு கிறிஸ்துவோட சகோதரனாகிய யாக்கோபு எழுதின நிருபம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களோட பேரு மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துல இருக்கு. அதுல ஒருத்தர் தான் இந்த யாக்கோபு. ஆரம்ப காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவோட ஊழிய நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யோவான் 7வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சிலுவை மரணம், அடுத்து உயிர்த்தெழுதல், இதெல்லாம் நடந்தது பிறகு இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எருசலேம்ல இருக்கிற சபைக்கு அவர் மூப்பராய் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் சவுலா இருந்த பவுல் சவுலா இருந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, பவுலா மாறின பிறகு அவர் எருசலேமுக்கு அப்போஸ்தலர்களை சந்திக்கும்படி வர்றாரு. அப்படி வரும்போது எருசலேம்ல யாக்கோபை தான் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த யாக்கோபு எழுதின கடிதம் தான் இது. இது யூதர்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களா மாறின ஒவ்வொருவருக்காகவும் எழுதப்பட்ட புஸ்தகம். எப்படி பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் இருக்கோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல நீதிமொழிகளை போல நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படிலாம் நடந்து கொள்ளணும் அப்படின்ற சத்தியத்தை போதிக்கிற புஸ்தகம்தான் இந்த யாக்கோபோட புஸ்தகம். முதல் வசனம், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. யாக்கோபு எழுதுறாரு, அவர் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரர். சிதறி இருந்த 12 கோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதனால அவங்க எருசலேம்ல இருந்து பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த 12 கோத்திரங்களும் சிதறடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக வாழ்த்துதலோடு இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறாரு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது பலவிதமான சோதனைகள்ல பல விதங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை சந்திக்கலாம். அப்படி அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இதுக்கு பேரு என்ன சொல்லியிருக்குன்னா விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசத்துக்கு பரீட்சை இருக்கு. எப்படி ஒரு பிள்ளை ஒரு கிளாஸை விட்டு அடுத்த கிளாஸுக்கு போகும்போது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும். அது மாதிரி விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை இருக்கு. நம்மளோட விசுவாசமும் சோதிக்கப்படும். நம்ம கடந்து செல்கிற சூழ்நிலைகள்ல நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கப்படும் போது
அது நமக்கு என்னத்தை உண்டாக்கும்னா பொறுமையை உண்டாக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். ஒரு பொண்ணை சுத்தமாக்குறதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு அக்கினியில போட்டு சோதிக்கிறாங்க. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்களோட விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அப்ப விசுவாசம் என்ன செய்யும்? சோதிக்கப்படும். சோதிக்கப்படும் போது நம்ம கரெக்டா நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளணும். கஷ்டமான சூழ்நிலைகளை விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. கர்த்தர் மேல இன்னும் அதிக பற்றுதலா இருக்கணும். அப்படி அதிலே வசனத்துல சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த விசுவாச சோதனையில நம்ம உறுதியா இருந்தோம்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய வருகையில நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாகும். சரி, இப்ப யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனம். அந்த விசுவாச பரீட்சை நமக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா பொறுமையை உண்டாக்குது. அதனால அதை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதை சந்தோஷமா நினைக்கணும். ஐயோ இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்னு நினைக்காம, அந்த உபத்திரவத்தின் மத்தியில நம்ம பொறுமையா இருந்து கர்த்தருக்குள்ள விசுவாசத்தை காத்து கொண்டு உறுதியா இருக்கும்போது அது நமக்கு வெற்றியை தரும். அந்த போராட்டங்கள்ல நம்ம ஜெயிப்போம். பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்ம குறைவில்லாம இருக்கணும்னா, பெர்ஃபெக்டா இருக்கணும்னா, இல்ல கம்ப்ளீட்டா இருக்கணும்னா, பூரணரா ஆண்டவர் சமூகத்துல நம்ம காணப்படணும்னா நமக்குள்ள பொறுமை ரொம்ப அவசியம். அது நமக்குள்ள பூரணமா கிரியை செய்யணும். நம்ம பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். யோபுவின் பொறுமையை குறித்து கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசல. ரொம்ப பொறுமையா அந்த உபத்திரவத்தை சகித்தாரு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. அது நம்மள பூரணராக்கும், நிறை உள்ளவர்கள் ஆக்கும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தார். இங்கு சொல்லப்பட்டது விசுவாச பரீட்சை. அந்த விசுவாச பரீட்சையில நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஞானம் வேணும். எப்படி செயல்பட்டா இந்த சோதனையில நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானம் நமக்கு குறைவா இருந்துச்சுன்னா, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். தேவன் எப்படிப்பட்டவர்னா எல்லாருக்கும் நிறைவா கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார், திட்ட மாட்டாரு. அப்படிப்பட்ட பொதுவா ஒருத்தர் ஞானத்தில் குறைவுள்ளவங்களா இருந்தா மற்றவங்க திட்டுவாங்க. ஆனா தேவன் யாரையும் கடிந்து கொள்ளாத தேவன். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அந்த சோதனைகளை வெற்றி பெற முடியும். ஆனாலும் அவன் எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கும் போது சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாம விசுவாசத்தோடு கேட்கணும். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நான் கேட்கிறத கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு கேட்கணும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்பட்டோம்னா எப்படி கடல் அலை
அப்படி காற்றுனால, காற்று எந்த பக்கமெல்லாம் போகுதோ அந்த பக்கமெல்லாம் அலை என்ன செய்யுது, போகுது. அதுக்கு ரெஸ்டே கிடையாது, திரும்ப திரும்ப வருது. அதே போல இந்த சந்தேகமும் திரும்ப திரும்ப வரும். காற்று அடிக்கிற எந்த பக்கம் இது அடிக்குதோ அந்த பக்கம் அது போறதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரெஸ்ட் இல்லாம திரும்ப திரும்ப சந்தேகம் வர்றதா இருக்கு. அதனால சந்தேகப்படக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுகிற மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு அவரிடத்துல நம்ம வந்தோம்னா கட்டாயம் ஆண்டவர் நமக்கு அந்த சோதனைய வெற்றி பெறறதுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துவார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ரெண்டு மனசு, ஒரு மனசு கர்த்தரை சார்ந்து கொள்ளுது, இன்னொரு மனசு உலகத்தை சார்ந்து கொள்ளுது. யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு, அல்லது தன்னையே சார்ந்து கொள்றது, தன்னோட தன்னோட திறமை, தன்னோட ஞானம், இப்படி தன்னை சார்ந்து கொள்றது. ஒண்ணு கர்த்தரை சார்ந்து கொள்றது, இன்னொன்னு உலகத்தையும் தன்னையும் சார்ந்து கொள்ற. இப்படிப்பட்ட மனம் உள்ளவன் இரண்டு மனசு அப்படி இருந்துச்சுன்னா அவன் தன்னோட போற பாதையில நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் நிலைச்சிருக்க மாட்டான். ஒரு நேரம் ஆண்டவரை சார்ந்து இருப்பான், ஒரு நேரம் உலகத்தை சார்ந்து யாரையாச்சும் எனக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து இருப்பான். மனுஷனை சார்ந்து கொள்ளுவான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன், ஏழையா இருக்கிற ஒருத்தன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவனை படிப்படியா உயர்த்துறாரு. அந்த உயர்த்தப்பட்ட நிலைய நினைச்சு மேன்மை பாராட்ட கடவன். சங்கீதம் 113:7 சொல்லியிருக்கு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் எளிய மக்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறாரு. தான் உயர்த்தப்படும் போது அவன் மேன்மை பாராட்ட கடவன். அடுத்ததாக ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இங்க பணக்காரன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்ப மற்றவர்கள் அவனை புறக்கணிக்கும் போது அல்லது தாழ்வா நினைக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தன்னோட செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, அதெல்லாம் கடந்து போகக்கூடியது. இந்த உலகத்தோட ஐஸ்வர்யம் எல்லாம் நிலை இல்லாதது. நம்மளும் இந்த உலகத்தோட எப்பயும் இருக்க போறதில்ல. நம்மளோட வாழ்நாட்கள் கொஞ்சம்தான். நம்மளோட நம்பிக்கை கர்த்தர் மேலதான் இருக்கணும். அப்ப சூழ்நிலைகள்ல நம்ம தாழ்த்தப்படும் போது அத மேன்மையா நினைக்கணும். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். புல்லுல இருக்க பூ ஒரு நாள் இருக்கும், அப்புறம் அப்படியே கீழே விழுந்துரும். அது போலதான் நம்மளோட வாழ்க்கை கடந்து போகக்கூடியது. நம்மளோட ஐஸ்வர்யத்தின் மேல, இந்த உலக ஆஸ்திகள் மேல நம்மளோட நம்பிக்கை இருக்கக்கூடாது. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது, புல்லுக்கு சூரியன் கடுமையான வெயில் வரும்போது அந்த புல்லு காஞ்சு போயிருது, அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். பூ உதிர்ந்து போச்சு, அதனோட அழகெல்லாம் போயிடுச்சு. ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். அதே போலதான் ஐஸ்வர்யவான், பணம் உள்ளவனு கூட அந்த பணம் வாடி போயிரும், தன்னோட வழிகளில் வாடி போவான். அப்படின்னு எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது எல்லா நேரமும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரையே நம்ம சார்ந்து இருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா,
நம்ம விசுவாச பரீட்சிக்கப்படும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த சோதனையின் மூலம் நமக்குள்ள பொறுமை உண்டாகுது. அத பொறுமை நமக்குள்ள பூரணமா கிரியை செய்தாதான் நம்ம நிறைவுள்ளவர்களாய் இருக்க முடியும், பூரணராய் இருக்க முடியும், குறைவில்லாதவர்களாய் இருக்க முடியும். அப்ப அந்த சோதனைகளை ஜெயம் கொள்றதுக்கு, விசுவாச சோதனையில வெற்றி பெறதுக்கு நமக்கு ஞானம் தேவை. அதை நம்ம கர்த்தரிடத்துல கேட்டு எப்படி அவரையே சார்ந்து கொள்ளும் போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த சோதனைகள்ல ஜெயம் பெறறதுக்கு உதவி செய்வாங்க. ஆனா நம்ம விசுவாசத்தோட கேட்கணும், சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறது அல்லது தன்னோட சுய ஞானத்தை சார்ந்து இருக்கிறது அல்லது மற்றவர்களோட ஞானத்தை சார்ந்து கொள்றது. இந்த 2 விதமான மனநிலையில இருக்கிற மக்கள் நிலைச்சு இருக்க மாட்டாங்க. நிலையற்றவங்களா இங்கிட்ட அங்கிட்ட அலமோதுறவங்களா இருப்பாங்க. நம்ம கர்த்தரையே சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து எல்லா சோதனைகளையும் மேற்கொள்றதுக்கு கிருபை கொடுப்பாரு. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்படும் போது அதை பெருசா நினைக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் தன்னோட பணத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. சில நேரங்கள்ல தான் தாழ்த்தப்படும் போது, மற்றவங்க தன்னை தாழ்வா நினைக்கும் போது அல்லது மற்றவங்களை நம்மளை புறக்கணிக்கும் போது அதை மேன்மையா நினைக்கணும். ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. சூரியன் உதிச்ச உடனே புல்லு வாடி போகுது, பூ உதிர்ந்து போகுது. அது மாதிரி இந்த ஐஸ்வர்யம் எல்லாம், உலகத்தோட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதனால நம்ம கர்த்தரையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் சோதிக்கப்படும் என்று நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, நாங்க கடந்து செல்கிற கடினமான சூழ்நிலைகள் மத்தியில விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய. ஆண்டவரே, அது எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்பதை அறிந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த சோதனைகளை ஜெயிக்க உம்மிடத்துல ஞானத்தை பெற்று ஆண்டவரே உம்மையே சார்ந்து ஜெயம் கொண்டவர்களாய் வாழ கிருபை செய்ய. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.